வணக்கம். அப்பா நீட் ஃப்ரீ கோச்சிங் சென்டரோட பயாலஜி அதாவது உயிரியல் ஆன்சர் பார்க்கலாம். நம்ம இப்போ விச் பார்ட் ஆஃப் அவர் பாடி செக்ரிட்ஸ் த ஹார்மோன் செக்ரிட்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி டியூரினம். நமது உடலின் எந்த பகுதியில் செக்ரிட்டின் ஹார்மோன் சுரக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது தான் சரியான பதில், முன் சிறுகுடல். அடுத்ததாக பைல் சால்ட்ஸ் ஹெல்பின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பித்த உப்புகள் எதுக்கு உதவுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் ஆன்சர். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ எமல்சிஃபிகேஷன். அப்படிதான், பால் மமாதல் அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் ஏ. இப்போ நம்ம 43rd கொஸ்டின் பார்க்கலாம். டயாஸ்டமா ரெஃபர்ஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டயாஸ்டமா எதை குறிக்குது அப்படின்றது தான் பற்களுக்கு இடையே உள்ள இடைவெளி, அதாவது கேப் பிட்வீன் த டீத். ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் சரியான பதில். இன் ஹியூமன் த டீத் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியூமன் டீத் உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். மனிதனின் பற்கள் ஸோ அது ஹெட்டரோடென்ட்டாக இருக்கும். ஹெட்டரோடென்ட்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மகிட்ட மோலார், இன்சிசஸ், கேனைன், ப்ரீமோலார்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் டைஃபோடன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 sets ஆஃப் டீத் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று நம்மளுக்கு டெம்பரரி டீத், அதாவது மில்க் டீத் இருக்கும். அப்புறம் பெர்மனன்ட் டீத் நம்மளுக்கு இருக்கும். ஸோ பால் பற்கள் மற்றும் நிரந்தர பற்கள். ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது தான் சரியான பதில், ஹெட்ரோடான்ட் அண்ட் பாலிஃபயோடான்ட். அடுத்ததான் நம்ம இப்போ 45th கொஸ்டின் பார்க்கலாம். கப்லர் செல்ஸ் ஆர் பிரசன்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கப்லர் செல்ஸ் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ, அதாவது லிவரில் தான் காணப்படுது, கல்லீரல் அப்படின்றது தான் சரியான பதில். அனீமியா டிசீஸ் இஸ் காஸ்டு பை த டெஃபிஷியன்சி ஆஃப். ஸோ கரெக்டான ஆன்சர் எஃப்இ, அதாவது அயனோட டெஃபிஷியன்சி தான் அனீமியா, அதனால் எஃப்இ ஆப்ஷன் டி அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து ஃப்ரம் which of the following pepsin is secreted அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ pepsin is secreted by the gastric glands of the stomach as pepsinogen. ஸோ ஸ்டொமக் அப்படின்றது ஆப்ஷன் பி, அதாவது இரைப்பை அப்படின்றது தான் சரியான பதில். பின்வருவனவற்றுள் இருந்து பெப்சின் சுரக்கிறது அப்படின்னா இரைப்பை. அடுத்து அப்சார்ப்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் அக்கர் பை. இதுக்கான சரியான பதில் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன், அதாவது குளுக்கோஸ் பிளஸ் அமினோ ஆசிட் ஆர் அப்சர்வ்ட் பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் ஆப்ஷன் பி அப்படின்றது தான் சரியான பதில், செயல் மிகு உட்கிரகித்தல். அடுத்ததா ரெனின் கன்வெர்ட்ஸ். ஸோ ரெனின் எதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கேசின் டு பேராகேசினா கன்வெர்ட் பண்ணுவோம். ரெனின் கர்ல்ஸ் மில்க் பை கன்வெர்ட்டிங் கேசின் டு பேராகேசின். ஸோ இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி அப்படின்றது தான், கேசின் டு ப்ரோகேசின். காசினை ப்ரோகாசினாக மாற்றுதல் அப்படின்றது தான் சரியான பதில்.